பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்கல. இங்கே வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சிம்பிளாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சிம்பிளாக எடுப்பேன். மக்கள் வந்து ரிசர்வ் வைப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு கேள்வி. அது எல்லாருக்கும் தெரியும் தெரியாது தெரியல. நம்ம பைபிள் பார்த்தோன்னா அந்த பார்த்தீங்கன்னா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு, இது இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம இயேசு பார்த்தீங்கன்னா மனுஷனாக பூமிக்கு வந்து அவர் ஊழியம் செஞ்சு கஷ்டப்பட்டு மக்களுக்கு எல்லாம் அறிவுரை கொடுத்து கடைசி அவர் மூச்சு விடுறதுக்கு முன்னாடி அதாவது சொன்ன வார்த்தை இது. அப்போ இது முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை வந்து நம்ம பைபிள் வந்து 3 இடத்துல இருக்கு. அது தெரியுமா யாருன்னா? 3 இடத்துல இருக்கு இந்த வார்த்தை. யாருன்னா சொல்ல முடியுமா? சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரெண்டாவது மத்தேயு 27:46 இருக்கு. மார்க் 15:34 இருக்கு. இது பார்த்துங்க. இதுதான் எனக்கு பேசப்பட்டுச்சு, அது சொல்லணும் வந்து இது தெரியுதுக்காக. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு பொதுவாக காமனாக சொல்கிறேன். இப்போ தேவன் வந்து கல்வாரி மலையில் ஏறி அவ்வளோ பெரிய மலையில கஷ்டப்பட்டு சிலை சுமந்து ஏறி இந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை வந்து நம்ம தாங்கிக்கிறோமா? இப்போ நம்ம தாங்கிப்போம், குடும்பத்துக்காக தாங்கிப்போம், கொடுப்போம், மக்கள் பிள்ளைகளுக்காக தாங்கிப்போம். ஆனால் பொதுவாக ஒரு மக்களுக்காக தாங்கிப்போமா? அது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக தாங்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது தோணாது. ஈவன் எனக்கே தோணாது. ஏன்னா இப்போ நம்ம ஃபேமிலி நமக்கு நான் அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த கஷ்டத்தை வந்து கடவுள் வந்து நமக்காக பட்டிருக்காரு. பட்டு சிலுவையில் வந்து இப்போ நம்ம ஒரு சும்மா விழுதுனாலே அவ்வளோ ஐயோமான்னு கூப்பிடுவோம். அவரை வந்து சிலுவையில் அடைஞ்சு அந்த சதையில தான் அவரோட ஆணி அடிச்சு அந்த ஆணியில தான் அவர் பாடியே தொங்கிட்டு இருக்குது, எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம. அப்போ வந்து அந்த ப்ரெஷர் எவ்வளோக்கு நீங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இது வந்து நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சாலே பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து மக்களுக்கு, நமக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டத்துல வந்து அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து தப்பு செய்யறதுக்கு பயப்படுவோம். இப்போ அந்த கடைசி அந்த விழாவில் வந்து ஈட்டி வச்சு கொடுத்தது, முழுசூடினது, இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அவர் முடியாத பட்சத்தில் தான் இந்த வார்த்தையை வந்து அவர் வந்து சொன்னது. அது பார்த்தோன்னா தேவன் நம்ம அவரை படைச்ச தேவனுக்கு தான் வந்து தேவன்கிட்ட கேட்டாரு, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? நான் வந்து எந்த தப்பு, அதாவது அவர் சொல்லலை, பட் அவர் நினச்சிருப்பாரு நான் எந்த தப்பு செய்யலையே, பட் என்னையே ஏன் கைவிட்டீர், எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த வார்த்தையை வந்து கடவுள்கிட்ட கேட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசப்பட்டது வந்து மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று அர்த்தமா? அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்கரானை எடுத்து காடிலே தேய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்.
அவர் தான் ஓடி விட்டுருக்காரு, வெளியே விட்டார். அவர் வந்து முடியாத பட்சத்தில் அவ்வளோ தூரம் கேட்டு கூப்பிட்டு அவ்வளோதான், இனிமே வந்து நம்ம உயிர் வந்து இந்த உலகத்துல போகுது. பட் வந்து அவர் வந்து சந்தோஷமாக தான் உயிர் விட்டுருக்காரு. ஏன்னா மக்களுக்கு இவ்வளோ தூரம் நான் வந்து டீச் பண்ணது, பிரசங்கம் பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்து என்னோட வழியை வந்து மக்கள் வந்து பின்பற்றுவாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு நிம்மதியோடையும் ஒரு இதோடையும் தான் அவர் வந்து இறந்தார். அதில் பார்த்தா ஒருத்தன் அதாவது ஒரு சும்மா ஒரு ஒரு கசப்பான திங்ஸ் எதனா வாயில போட்டாலும் நமக்கு எவ்வளோ நமக்கு மூஞ்சால ஒரு மாதிரி வைக்கிறோம். பட் அவர் வந்து அந்த அந்த அதாவது காடி தண்ணி, அதாவது எதுனா அந்த காலன்றது வந்து கடல் காலன்றது வந்து அந்த இதில் நம்ம பாறையில் ஓட்டிட்டு இருக்கோம். அந்த காலம் அது வந்து சும்மா வாயிலே வைக்க முடியாது. அந்த 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 காலை வந்து பார்த்தோன்னா அந்த கப்பல் சுருட்டி கசப்பான காரின்றது பார்த்தீங்கன்னா அது நம்ம எப்படி சொல்றது, கட்சி தண்ணியை 10 நாள் வச்சுன்னா என்ன ஆகும், அந்த அந்த வாசனை வரும். அந்த தண்ணியை பார்த்தோன்னா முக்கி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய கொடூரமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த அந்த அளவு துக்கத்தையும் அவர் வந்து வேதனையும் எல்லாத்தையும் சமாளிச்சு முடியாத பட்சத்துல அந்த சத்தத்தை வந்து போட்டிருக்காரு. இது எனக்கு ரொம்பவா பேசி வந்துச்சு, அதனாலதான் சொல்றேன். 6 minutes 7 minutes